வணக்கம் சார். இப்போ தேர்தல் கம்ப்யூட்டர் தேர்தல் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ ஒரு ஒரு 10,000 பேருக்கு மேலே கை கழுவ சொல்கிறாங்க. சுகாதாரத்துறையில் சார்பாக உலகம் பூரா 10 லட்சம் பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் கை கழுவுறாங்க சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓட்டு போடுறதுக்கு அடையாளம் வைக்கிறாங்க, மையி இனிமேல் வைக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் மவுஸை ஆன் பண்ணி ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடாது. எல்லா கட்சிக்காரங்களும் ஓரமாக உட்காந்துருப்பாங்க ஓட்டு நடக்கும்போது. அது மாதிரி இந்தியா தேர்தல் ஆணையமும் மவுஸை அமுக்காமல் மிஷினை ஆன் செய்துவிட்டு எல்லா கட்சிக்காரர்களும் எப்படி ஓரமாக உட்கார்ந்திருக்கிறார்களோ அதுபோல் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டும். பொதுமக்கள் ஏடிஎம் கார்டு மாதிரி எப்படி பாஸ்வேர்டு அடிக்காமல் எப்படி அவங்க ஓட்டு போடுறாங்கன்ற விஷயத்தை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை செய்து காமிக்க இருக்கிறது. அதை பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் சார், இதுக்குள்ளே ஓட்டு ஐடி உள்ளே கொடுக்காம இந்த மை வைக்கிறதுக்கு பழுது நம்ம ஓட்டு ஐடியில் வச்சிடும் மை. அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ஓட்டு இது பண்ணாமல் இங்கே அனுமதிக்கல பார்த்தீங்களா? ஓகே, இது ஓட்டு போட்டீங்க. இது ஓட்டு போடக்கூடியவரை ஃபோட்டோ எடுக்கக்கூடியது. இது ஏடிஎம் மிஷின் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது கவுண்டிங்கு எந்தெந்த சின்னத்துக்கு ஸ்டோர் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஓட்டு போட போகிறேன். ஓகே, இப்போ தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன். தாமரை சின்னம் பிரிண்டிங் ஆகி வருது. ஒரு ஓட்டு இருக்குது, ஃபோட்டோ எடுத்துருச்சு. இப்போ நம்ம பிரித்து ஓட்டு போடுறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இது மாதிரி தான் இப்போ வேட்பாளருடைய பெயர்லாம் இங்கே வந்துடும். 2016 தேர்தல் ரொம்ப சீர்திருத்தமாக நடத்தி பெருமை சேர்க்க வேண்டும் இந்தியா தேர்தல் ஆணையம். இப்படி தான் பொதுமக்கள் ஓட்டு போடுவார்கள். இப்போ அடுத்து வர்றாரு பொதுமக்கள் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கிற மாதிரி. இப்போ உள்ளே வர்றாரு, பாஸ்வேர்டில் அடிக்க வேண்டியதில்லை. உள்ளே விட்ட உடனே அந்த நம்பரை ஏற்றுக்கிறோம். இப்போ அடுத்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுறோம். ரெட்டலை பிரிண்டிங் ஆகி வருது. ஓகேவா? இப்போ அந்த வேட்பாளர் அந்த ஓட்டு போட வந்தவர் ஓட்டு போட்டையா, என் சின்னம் வந்துருச்சியா அப்படின்னு நம்பிக்கையோட அவர் ஓட்டு பெட்டியில் போட்டுட்டு போயிடுவார். அப்போ பாமரன் புரியும் வகையில் அமையணும். இப்போ பாருங்கள், ஓட்டு போட போகிறேன். ஓகே, இப்போ நான் நோட்டாவை காமிக்கிறேன். நோட்டா சின்னம் பிரிண்டிங் ஆகி அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி வெளியே வருது சார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி தான் இந்தியா தேர்தல் ஆணையம் கம்ப்யூட்டரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதனால தான் நான் இனிமேல் படிக்காதவங்க கூட சொல்லி செய்து காமிக்கிற அளவுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இனிமேல் இந்தியா தேர்தல் ஆணையம் சரியான முறையில் செயல்பட வேண்டும். இப்போ அடுத்து ஓட்டு போடுறோம். உதய சூரிய சின்னத்துக்கு போடுறோம் சார். ஓகே, உதய சூரிய சின்னம் அச்சிடப்பட்டு முத்திரை குத்தியே வந்துடுச்சு. ஓகே, அந்த பொதுமக்கள் நான் நினச்ச சின்னத்தில் வந்துடுச்சு, எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லைன்ட்டு போகிறாரு. அடுத்து ஓட்டு போட வர்றாங்க. அடுத்து ஏடிஎம் கார்டு மாதிரி உள்ளே வர்றாங்க. ஓட்டு ஐடியை உள்ளே விட்டு இப்போ மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு. மாம்பழ சின்னம் பிரிண்டிங் ஆகி அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி வெளியே வருது. இப்படித்தான் பொதுமக்கள் புரியும் வகையில் தேர்தல் ஆணையம் அனுமதிச்சிருக்கணும் மிஷினை. ஆனால் மிஷினு வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு விதவை பெண்ணு மாதிரி பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படி சொல்லி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஓட்டு போட இயந்திரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆகையினால் நம்ம இப்போ ஓட்டு போடுறோம் நோட்டாவுக்கு. இப்போ நோட்டா வந்துருச்சு. அப்போ அந்தந்த மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆஹா, ஓட்டு மிஷின் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வர அப்படின்னு படித்தவர்களும் படிக்காதவர்களும் எல்லாரும் மகிழ்ச்சியுடன்